காதலிக்க மறுக்கும் பெண்களின் மீது தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். எந்த வழக்கில் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் இந்த வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த மன்னார்குடியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கு திருப்பூரை சேர்ந்த அரவிந்த்குமார் என்பவர் தொடர்ச்சியாக காதல் தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறார். அந்த பெண் சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்தபோது அங்கு வந்த அரவிந்த்குமார் அந்த பெண்ணுடன் தகராறில் ஈடுபட்டதுடன் கத்தியால் குத்தி தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் என்பது 2016 ஆண்டு நடந்தது. இது சம்பந்தமாக கோயம்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்குது. இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி முகமது ஃபாரூக் தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அரவிந்த்குமார் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததாக தெரிவித்திருக்கிறார். மேலும் 10,500 ரூபாய் அவருக்கு அபராதம் விதித்த நீதிபதி அதுல 10,000 ரூபாயை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இது தவிர நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் மேலும் சொல்லும் போது, இதுபோது காதலிக்க மறுக்கும் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் என்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் தான் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உருவாக்குற வகையிலும் பெண்களின் முன்னேற்றத்துக்கு தடையை ஏற்படுத்தும் வகையிலும் இருப்பதாக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் இவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்.